ஹலோ ஷாலினி. ஹாய்க்கா. போன எபிசோட்ல நம்ம பார்த்த விஷயம்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குக்கா. என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம? ஸோ போன எபிசோட்ல நம்ம ஐடென்டி கிரைசிஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு நீங்க பெஸ்ட் எக்ஸாம்பிளா யோசிப்போட ஸ்டோரியை சொன்னீங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபேமிலி சப்போர்ட் பார்த்தோம். அதுக்கும் நீங்க எக்ஸாம்பிளா யோசிப்பை ரிலேட் பண்ணி சொன்னீங்கக்கா. வெரி குட் ஷாலினி. இப்போ ஃபேமிலி சப்போர்ட் பத்தி பார்த்தோம் இல்லையா? இப்போ யோசிப்போட வாழ்க்கையில அவருடைய ஃபேமிலி சப்போர்ட்டிவா இருந்ததா? கண்டிப்பா இருந்திருக்கும்க்கா. ஏன்னா யோசிப்பு யாக்கோபுடைய செல்ல பிள்ளைக்கா. ஆமா, கண்டிப்பா யோசேப் யாக்கோபோட செல்ல பிள்ளை தான். ஆனா கூட யோசேப் தன்னுடைய இன்னொரு சொப்பனத்தை பத்தி யாக்கோபு கிட்ட சொன்ன போது அவரு ரொம்ப சப்போர்ட்டிவா இல்ல. பைபிள்ல சொல்லியிருக்கு, யாக்கோபு யோசேப்பை கடிந்து கொண்டாருன்னு சொல்லி. அது என்ன ட்ரீம் தெரியுமா? அவர் சூரியன், சந்திரன், அதுக்கப்புறம் 11 நட்சத்திரங்களும் ஒரு நட்சத்திரத்தை வணங்குற மாதிரியான ஒரு ட்ரீம். இதுல நடுவுல இருக்கிற நட்சத்திரம் தான் யோசேப்பு. சூரியனும் சந்திரனும் யாக்கோபும் அவங்க மனைவியையும் குறிக்குது. சோ உன்னோட அப்பா அம்மா உன்னுடைய மற்ற பிரதர்ஸ் எல்லாமே உன்னை வணங்குவாங்களான்னு சொல்லி யாக்கோபு யோசேப்பை கடிந்து கொண்டான்னு சொல்லி வேதத்துல கொடுத்திருக்கு. யாக்கோபு கூட யோசேப்பை ரொம்ப சப்போர்ட்டிவா இல்ல. இதுதான் உண்மை. இது போல நம்ம வாழ்க்கையில கூட நம்ம யாரு நம்மள சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க கூட நம்மள கைவிட்டுடலாம். அந்த சூழ்நிலையில கூட யோசேப்பு தன்னுடைய பிரதர்ஸால கைவிடப்பட்டாரு, தன்னுடைய அப்பாவால கைவிடப்பட்டாரு. ஆனா கூட அவரை கைவிடாத ஒரு ஆள் யார் தெரியுமா? தேவன் மாத்திரம்தான். சோ தேவன் யோசேப்போடு இருந்ததுனால யோசேப்பு காரிய சக்தி உள்ளவனா இருந்தான். அவன் ஜெயில இருந்த போது கூட தேவனை மட்டும் விட்டு விடவே இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நமக்கு இந்த மாதிரி கவுன்சிலிங், இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அந்த காலத்துல யோசேப்பு சிறையில இருக்கும் பொழுது அவனுக்கு கவுன்சிலிங், அவனுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. இந்த மாதிரியான ப்ரிவிலேஜஸ் அவனுக்கு இல்லை. அந்த சூழ்நிலையிலும் தேவன் ஒருவரை மாத்திரம் அவன் பற்றி கொண்டு இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில உயரத்துல தேவன் கொண்டு போய் வச்சாரு. அதை நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாது. சோ வேற எக்ஸாம்பிள் எதனா சொல்லுங்க. ஐடென்டி கிரைசிஸ் ரிலேட்டடா எதனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சொல்றேன் ஷாலினி. பைபிள்ல இன்னொரு நபர் இருக்காரு, பேதுரு. பேதுரு பத்தி உனக்கு தெரியுமா? தெரியும்க்கா. யார் பேதுரு? அவர் மீன் பிடிக்கிறவரு. ஏசப்பாவுடைய சீஷனா இருந்தாரு. அவரை குறித்து ஏசப்பா பெரிய திட்டத்தை வச்சிருந்தாரு இல்லையா? பேதுரு திட்டவட்டமா ஏசப்பா கிட்ட சொல்றாரு, நான் உங்களை மறுதளிக்கவே மாட்டேன்ட்டு. ஆனா என்ன ஆயிருது? கடைசியில மறுதளிச்சு. எத்தனை தடவை மறுதளிச்சாரு பேதுரு? 3 தடவை மறுதளித்துறாருல. அதுக்கப்புறம் அவருடைய தப்ப உணர்றதுக்கு ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு அவருக்கு சான்ஸ் கிடைச்சதா? கிடைக்கல இல்லையா? அதனால பேதுரு ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு, ரொம்ப சேட் ஆயிட்டாரு. ஓகேவா? அதனால அவருடைய அழைப்பை கூட அவர் மறந்தவராய் ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ்ல அவரு இப்ப மறுபடியும் பேதுரு என்னவா ஆயிட்டாரு? மீன்பிடி தொழிலுக்கே போயிட்டாரு. சரியா? இந்த பேதுருவோட வாழ்க்கையில கூட இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ நம்ம பாக்குறோம். பேதுருக்கு கவுன்சில் பண்ணவோ ஹெல்ப் பண்ணவோ அந்த காலத்துல கண்டிப்பா யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா ஏசு கிறிஸ்து அவருக்காக என்ன செய்யறாரு தெரியுமா? என்னக்கா செய்யறாரு? இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா, பேதுரு மீன்பிடி தொழிலுக்கு போயிருந்தா கூட கரையில பேதுருக்காக வெயிட் பண்றாரு. உயிர் தெழுந்து பேதுருவை மீட் பண்றதுக்கு வராரு. கரையில அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்து பேதுரு வந்தோனையுமே அவன்கிட்ட கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயான்ட்டு 3 தடவை கேட்கிறாரு. பேதுரு எப்படி 3 தடவை மறுதளித்தாரு, அதே மாதிரி பேதுரு கிட்ட 3 தடவை கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயான்ட்டு. 3 தடவும் பேதுரு நான் உங்களை நேசிக்கிறேன்ட்டு சொல்றாரு. அண்ட் தேவன் அவருக்கு மறுபடியுமே அந்த பெரிய அழைப்பை அவருக்கு கொடுக்கிறாரு. தன்னுடைய ஆடுகளை மேய்க்குமாறு மறுபடியும் பேதுருவை அழைக்கிறாரு. நம்ம லைஃப்ல கூட நம்ம நிறைய ஐடென்டிட்டி கிரைசிஸ் நமக்கும் கூட இருக்கலாம். நம்ம யாரு, நான் யாரு, எதுக்கு இருக்கேன்ற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம தள்ளப்படலாம். நீ சொன்ன மாதிரி டிப்ரெஸ்டா ஃபீல் பண்ணலாம், டிப்ரெஷனுக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். இந்த சூழ்நிலைகள்ல நம்ம என்னதான் கவுன்சிலிங் பெற்றுக்கொண்டாலும், நம்ம பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாம் நம்மளை கைட் பண்ண இருந்தாலும் கூட நம்மளுடைய அல்டிமேட் கைடு யாரு தான்? ஏசு கிறிஸ்து தான். நமக்கு ஒரு கம்ப்ளீட் விடுதலை யாரால மாத்திரம்தான் கொடுக்க முடியும்? ஏசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் கொடுக்க முடியும். நம்ம டெய்லி பைபிள் ரீட் பண்ணி தேவனோட இணைந்து வாழும் பொழுது நம்ம வாழ்க்கையிலும் கூட எல்லா ப்ராப்ளம்ஸையும்
ஓவர் கம் பண்ண அவர் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாரு. நம்ம லைஃப் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும்னு தேவன் சொல்லவே இல்லை. இந்த ப்ராப்ளத்தோட மத்தியில கூட நான் உன்னோடு கூட இருக்கேன்னு தான் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு. அவர் என்ன ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணாலும் சரி, நம்மளோட இருந்து கைட் பண்ண, இதை ஓவர் கம் பண்ண, நமக்கு ஹெல்ப் பண்ண நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளோடு கூட இருக்காரு. இதை நம்ம எப்பொழுதுமே மறக்க கூடாது. அண்ட் அன்பு நேயர்களே, இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த காரியங்கள் போல நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ஒருத்தரும் சந்திச்சு கொண்டு இருக்கோம். மெயினா டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி போன்ற ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ வந்து அதிகரித்து வந்திருக்கு. மெயின்லி யூத் மத்தியில வந்து அதிகமா காணப்படுது. இது எல்லாமே கவுன்சிலிங்னாலேயோ மற்ற காரியங்கள் மூலமா மாத்திரம் வந்து நம்மளால கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ண முடியாது, கம்ப்ளீட்டா இதை இக்னோரும் பண்ண முடியாது. ஸோ இதுல இருந்து கம்ப்ளீட் விடுதலை பெறணும்னா ஏசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் அந்த விடுதலையை கொடுக்க முடியும். ஸோ இந்த விடுதலைக்காக ஜெபிக்கிற மக்களா நம்ம ஒருத்தரும் மாறணும். ஒரு பாரத்தை தேவன் நமக்குள்ள கொடுக்குமாறு நம்ம வந்து கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஷீபா.